இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். நேயர்களுக்கு வணக்கம். இது ஷாலோம் காலை நேர நிகழ்ச்சி. அனுதினமும் ஆண்டவரோடு அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம். இன்றைய வாக்குத்தத்தம் சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஏசாயா 53 4 தொடக்கம் 8 வரை. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாம் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தன்னுடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆமென். இன்றைய நாளுக்கான தியானம். ஒரு சமயம் 13 பேரா ஒரு படகுல கடல்ல போய் கொண்டிருக்கிறார்கள். அதுல இயேசுவும் இருக்கிறார். அந்த படகுக்குள்ள 12 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒருவர் தலகாணி போட்டு நிம்மதியா படுத்து கொண்டிருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. திடீர்னு காற்றும் கடலும், அப்பா அந்த மாதிரி கொந்தளிப்பு, காற்று, பலத்த காற்று, பயம் 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 பயம். எல்லா சீஷருக்கும் பயங்கர பயம் வந்துட்டு செத்தே போவோம். படகுல இருக்கிறவரை பத்தி யோசிக்கவே இல்லை. அவங்க பாட்டுல பயந்து அலறி கடைசியில செத்து போவோன்ற ஒரு பயம் வந்தோடனே ஆண்டவர் போட்டு எழுப்புறாங்க. நான் யோசிக்கிறேன், அது படகு இப்படி மேல ஏறி இறங்கி இந்த சமுத்திரம் எப்படி கொந்தளித்திருக்கும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. தண்ணி என்ன பண்ணிருக்கோம், படகுக்குள்ள ஊத்தி. அப்போ கூட ஆண்டவர் நிம்மதியா தூங்குறாரு. எனக்கு ரொம்ப பொறுமையா இருக்கு. அவர் எழுந்திருக்கவே இல்லையாமே, அப்படித்தானே போட்டிருக்கு பைபிள்ல. நாங்கள் மடிந்து போகிறோம் ஐயா, உமக்கு கவலை இல்லையா? இவர் இன்னும் கவலைப்பட சொல்றாங்க. இயேசுவையே போட்டு எழுப்புறாரு. அவர் உமக்கு கவலையா இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறோம். எழுந்தாரு, அசால்ட்டா பார்த்தாரு. எறையாத, கொந்தளிக்காத, அப்படி அமைஞ்சிருச்சு. கிறிஸ்டியன் லைஃப்ல சமாதானம், சந்தோஷம். பாருங்க, நமக்குள்ள தூக்கம் நிறைய பேருக்கு தூக்கமே வரல நைட்ல. காரணம், உங்க உள்ளத்துல ஏதோ சமாதானம் கேடு, அதனால உங்களுக்கு தூக்கம் வரமாட்டேங்க. எத்தனை மாத்திரை போட்டு தூங்கி அது கிட்னியை போய் பாதிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சமாதானம் உள்ள வந்துட்டா தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆமென். ஆண்டவரே எனக்கு வீடை கொடு, பணத்தை கொடுன்னு கேட்காதீங்க, சமாதானத்தை கொடுன்னு கேளுங்க. ஆமென்.
சமூகத்திலே அற்புதம் அதிசயம் மாறுதல் நம்பிக்கை அப்பாவும் பிரசன்னத்திலே அற்புதம் அதிசயம் மாறுதல் நம்பிக்கை அப்பாவும் பிரசன்னத்திலே ஆராதனை ஆராதனை யெகோவா தேவானே ஆராதனை 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 யெகோவா தேவானே ஆராதனை 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 எந்நாளும் ஆராதனை 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 எந்நாளும் ஆராதனை சந்தோஷம், சமாதானம், ஆனந்தம், பேரின்பம் அப்பாவும் சமூகத்திலே. இது பிரைசன் திமோத்தி அவர்கள் பாடிய பாடல். பிள்ளையானே சொந்தமானேன் அப்பா என்று அழைக்கும் உரிமை பெற்றேன் பிள்ளையானே சொந்தமானேன் அப்பா என்று அழைக்கும் உரிமை பெற்றேன் சுதந்திரவாளியாய் மாற்றப்பட்டேன் என்றும் நானும் சொந்தமே சுதந்திரவாளியாய் மாற்றப்பட்டேன் என்றும் நானும் சொந்தமே ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே ஆராதனை 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 அப்பா பிதாவே ஆராதனை 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 எந்நாளும் ஆராதனை 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 எந்நாளும் ஆராதனை தோல்வி இல்லை நீ வெட்கம் இல்லை யெகோவா நிசி என்னோடு உண்டே தோல்வி இல்லை நீ வெட்கம் இல்லை யெகோவா நிசி என்னோடு உண்டே உம்மாலே சேனைக்குள் பாய்ந்திடுவேன் என் வாழ்வில் ஜெயக்கொடி நீ உம்மாலே சேனைக்குள் பாய்ந்திடுவேன் என் வாழ்வில் ஜெயக்கொடி நீ ஆராதனை ஆராதனை யெகோவா நிசியே ஆராதனை 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 யெகோவா நிசியே ஆராதனை 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 எந்நாளும் ஆராதனை 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 எந்நாளும் ஆராதனை அன்புக்குரியவர்களே, நம் தேசத்தின் அவல நிலை நமக்கு தெரியும். ஆயினும் நாம் பார்வையாளர்களா, பங்காளிகளா? பரலோக தேவனிடம் பரிந்து பேசுவோம். பாசமுள்ள தேவன் நேசக்கரம் நீட்டி நம்மையும் நம் தேசத்தையும் ரட்சிப்பாராக. நம் தேசத்திற்காக ஜெபிக்க வருகிறார் வத்தேகம ப்ரீ மெத்தடிஸ்ட் திருச்சபையின் போதகர் பிரதீபன் அவர்கள். அன்பின் பிதாவே, இந்த நாளில் நம் தேசத்துக்காக ஜெபிப்பதற்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். பரலோகத்தின் தந்தை, வேதனையோடு துக்கத்தோடு நம் தேசத்துக்காக உம்முடைய நாமத்தினால் ஜெபிப்பதை தவிர வேறு எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆகப்படினாலே நம் தேசம் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் உருவாக்கப்பட்டது. இதோ இந்த நாட்கள் தேசத்திலே அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், ஒழுங்கான பொருளாதார அமைப்பு இல்லை கர்த்தாவே. அதே போல ஒரு நல்லாட்சி இல்லாத சூழ்நிலை, ஜனங்கள் மத்தியிலே சமாதானம் இல்லை, போராட்டம், அநேக வேதனைகளோடு நம் தேசம் இருக்கிறது கர்த்தாவே. இதோ
நம் தேசத்தில் இருக்கிற சகல அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சிருஷ்டிப்பினாலே உம்முடைய அன்பினாலே ஆண்டவரே உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு செபிக்கிறோம். அழிந்து போகிற இந்த ஆத்துமாக்கள் அப்பா நீர் கிருபையாய் அப்பா ஒவ்வொருவரையும் நீ தொட்டு பலப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எரேமியா 33:3 சொல்றது போல, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு தருவேன், நீ அறியாததும் எட்டாத அதிசயங்களை நீ காண்பாய் என்று சொன்னீர் கர்த்தாவே. இதோ நாம் ஒரு குடும்பமாக ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. நம் தேசம் அப்பா சுபிட்சமான செழிப்பான நன்மையிலே அப்பா மாற்றுவதற்கு நீ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய சேமத்தினாலே அப்பா பலன் கொள்ள நீ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், இரத்த கரைகள், கண்ணீர்கள், வேதனைகள், வாயின் அரிக்கப்பட்ட அப்பா சபிக்கப்பட்ட வார்த்தைகள் நம் தேசத்திலிருந்து சகலமும் உம்முடைய ஜீவ ரத்தத்தினால் கழுவும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவ ரத்தத்தினால் கழுவும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால் முழுவதும் ஆண்டவரே கட்டும்படியாய், பலப்படுத்தும்படியாய், சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, பெரியோர் தொடக்கம் சிறிய ஜனங்கள் வரை, உயர்ந்தவன் வரை, தாழ்ந்தவன் வரை, படித்தவன் படிக்காதவன், ஏழை ஐஸ்வர்யவான், சகலரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. தேசத்தின் ஆளுகை செய்கிற ஜனாதிபதி, பிரதம மந்திரி, அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அப்பா உயர் அதிகாரிகள், கிராம நிலதாரிகள், அப்பா சகலரையும் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசு தலையாய் இருக்கிறார், நாங்கள் எல்லாம் அவருடைய அவயங்களாய் இருக்கிறோம். அவயங்கள் செயல்பட நம் தேசம் எழுப்பதிலும் ஒரு சுபிட்சத்திலும் சமாதானத்திலும் பலனும் நன்மை உண்டாக கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கும் நம் நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தேவனை ஆராதிக்கிற துதிக்கிற வசனத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்க விடுதலை உண்டாக கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்கிற அந்த ஸ்லாக்கியத்தையும் பலத்தையும் ஒவ்வொருவருக்கும் நீங்க கட்டளையிடும்படியாக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமாதானம், உம்முடைய கிருபை, உம்முடைய மகிமை, உம்முடைய விடுதலை நம் தேசத்தை வந்து கண்டடைய கிருபை செய்யும்படியாக வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இது நம்மவர் கவிதைகள். கர்த்தரிடம் உண்டு மன அமைதி, சொத்துண்டு சுகமுண்டு, சொல்லிக்கொள்ள உறவும் உண்டு, பணமுண்டு பதவியுண்டு, பாசம் காட்ட மக்கள் உண்டு. சொத்துண்டு சுகமுண்டு, சொல்லிக்கொள்ள உறவும் உண்டு, பணமுண்டு பதவியுண்டு, பாசம் காட்ட மக்கள் உண்டு. அறிவுண்டு ஆற்றலுண்டு, அனுபவிக்க அனைத்தும் உண்டு, ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, மன அமைதியும் இல்லை. இனம் புரியாத வெறுமை இதயத்தை வதைத்தது. அறிவுண்டு ஆற்றலுண்டு, அனுபவிக்க அனைத்தும் உண்டு, ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, மன அமைதியும் இல்லை. இனம் புரியாத வெறுமை இதயத்தை வதைத்தது. இதயத்தை கொடுத்தேன் இயேசுவிற்கு, இளைப்பாறுதல் பெற்றேன் இதயத்திற்கு. கண்டு கொண்டேன் வாழ்வில் ஒரு உண்மையை, கர்த்தரிடம் உண்டு மன அமைதி. இதயத்தை கொடுத்தேன் இயேசுவுக்கு, இளைப்பாறுதல் பெற்றேன் இதயத்திற்கு. கண்டு கொண்டேன் வாழ்வில் ஒரு உண்மையை, கர்த்தரிடம் உண்டு மன அமைதி. இக்கவிதை வரிகளுக்கு சொந்தமானவர் மரியா மாலதி மன்னார். மனம் அமைதி கண்டது. வெள்ளை கொடியால் யுத்தத்தில் சமாதானம், வெண்புறாவால் மக்களிடையே சமாதானம். நான் எந்த கொடியை காட்டுவேன், எந்த புறாவை அனுப்புவேன், என் மனம் அமைதி காண. வெள்ளை கொடியால் யுத்தத்தில் சமாதானம், வெண்புறாவால் மக்களிடையே சமாதானம். நான் எந்த கொடியை காட்டுவேன், எந்த புறாவை அனுப்புவேன், என் மனம் அமைதி காண. எங்கே செல்வேன் நான் நிம்மதி காண, யாரிடம் போவேன் நான் ஆறுதல் பெற. எங்கே செல்வேன் நான் நிம்மதி காண, யாரிடம் போவேன் நான் ஆறுதல் பெற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசுவிடம் வந்தேன். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே,
என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசுவிடம் வந்தேன். எல்லாம் முடிந்தது என்றிருந்த எனக்கு எதிர்பார்ப்பு கிடைத்தது. எந்த செலவுமே இல்லாமல் மனம் அமைதி கண்டது. எல்லாம் முடிந்தது என்றிருந்த எனக்கு எதிர்பார்ப்பு கிடைத்தது. எந்த செலவுமே இல்லாமல் மனம் அமைதி கண்டது. இக்கவிதை வரிகளுக்கு சொந்தமானவர் நாவலப்பிட்டிய ஞான பிரகாஷ். இப்பொழுது நாம் ஒரு சிறு நாடகத்திற்கு செவி கொடுப்போம். இந்தியாவை சேர்ந்த தியோட்டர் அப்புராசு அவர்கள் தயாரித்து வழங்கிய சமாதானம். மலர், சீக்கிரம் ஸ்கூல் கிளம்புமா, டைம் ஆச்சு இல்ல? இந்த கிளம்பிட்டேமா, ஒரு 5 minutes. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். வாங்க சார். வாங்கய்யா, வாங்க. அவசரமா எங்கேயோ கிளம்புன மாதிரி இருக்கு. நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ? பரவாயில்ல சார், பொண்ணு ஸ்கூல்ல கொண்டு விடணும், அதான். அப்போ ஸ்ட்ரைட்டாகவே மேட்ருக்கு வந்துருந்தோம். நம்ம ஓல்டேஜ் ஹோமுக்கு கொஞ்சம் டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். உங்களால் கொஞ்சம் முடிஞ்சதை செய்யுங்க சார். சார் சாரி சார், இந்த மாதம் கொஞ்சம் செலவு அதிகமாயிட்டு, கொஞ்சம் யோசித்து சொல்கிறேனே. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, கொண்டாங்க சார். ₹10,000 எழுதியிருக்கேன், நாளைக்கு வந்து பணத்தை வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. சார் கூட ரொம்ப யோசிச்சுட்டாங்க, நீங்கள் டக்குன்னு எழுதிட்டீங்க. உங்களுக்கு பெரிய மனசுமா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. வாரம்மா. எவ்வளவு திமிர் இருந்தா 4 பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துவேன். அப்பா, நீங்க வாங்கப்பா, நம்ம ஸ்கூலுக்கு போலாம். நீ இரு, நான் அவட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். என்ன பேச போறீங்க? முதல்ல அவளை ஸ்கூல் கூட்டு போங்க. அது தெரியும் எனக்கு. முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லு. நீ என்னோட வசதியோ? யாரும் வசதி கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். நாங்களும் சம்பாதிக்கிறோம்ல. சம்பாதிச்சா நீ பெரிய ஆளா இருவியோ? இங்க பாருங்க, உங்க பேச்சே சரியில்லை. என்னடி நீ ஏக்கு எடுத்தாலும் ஏத்து பேசிக்கிட்டு இருக்க? அவ்வளவு கொழுப்பு எறிவு வச்ச உனக்கு? ஆரம்பத்திலே உன் போக்கு எனக்கு பிடிக்கல. அப்பவே டைவர்ஸ் பண்ணிருக்கணும். முட்டாத்தனம் பண்ணிட்டேன். இப்ப ஒண்ணும் கெட்டு போகல, டைவர்ஸ்க்கு நான் ரெடி. என்ன 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 சொன்ன? என்ன சொன்ன? இப்ப ஒண்ணும் கெட்டு போகல, டைவர்ஸ்க்கு நான் ரெடி. அப்படின்னா இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போ. நீ என் வீட்டுல இருக்க கூடாது. தாராளமா போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க வாங்கின வரதட்சணை பணம் 5 லட்சம் என் கைக்கு வந்திருக்கும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த பணம் உன் கையில இருக்கும். கிடைச்ச உடனே கிளம்பிடணும். கிளம்புறதெல்லாம் சரிதான், என் பொண்ணு மலர் என் கூட தான் இருப்பா. நான் அவளை கூட்டிட்டு போயிருவேன். போங்க, போய் தொலைங்க. பாத்தியா மலர், உங்க அப்பாக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க கூட வேண்டாம், ஒண்ணு கூட அவருக்கு பிடிக்கல. பாத்தியா? சரி, நீ கவலைப்படாத, ஸ்கூலுக்கு போயிட்டு வா. ஈவினிங் வந்து தாத்தா வீட்டுக்கு போலாம். வா வா, ஸ்கூலுக்கு போலாம். என்ன என்ன சொன்ன? என்ன சொன்ன? இப்ப ஒண்ணும் கெட்டு போகல, டைவர்ஸ்க்கு நான் ரெடி.
அன்புள்ள ஏசப்பா, இது வரைக்கும் என்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி. இன்னைக்கும் நான் ஸ்கூலுக்கு போறேன் ஏசப்பா, என் கூட வாங்க. நான் இன்னைக்கு உங்க வேத வசனத்தை ஒரு பிள்ளையின் இருதயத்திலாவது விதைக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். அம்மா போயிட்டு வரேம்மா. சரிம்மா. அப்படின்னா இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போ. நீ என் வீட்டில் இருக்கக்கூடாது. ஹே மலர், என்னாச்சுடி? ஏன் டல்லா இருக்க? உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு ஒன்றும் இல்லடி, மனசுதான் சரியில்லை. ஏன்டி இந்த வயசுலயே உனக்கு மனசு சரியில்லாம போகுது? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்கடி. சரி, அது என்ன பெரிய விஷயமா? எல்லார் வீட்லயும் சண்டை நடக்க தானே செய்யுது. சண்டை போட்டுக்கிட்டா பரவாயில்லடி, இன்னைக்கு அவங்க 2 பேரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறாங்களாம். அச்சோ, ஆமாடி, இன்னைக்கு ஈவினிங் நான் எங்க அம்மா கூட எங்க தாத்தா வீட்டுக்கு போகணுமா. எங்க அப்பா பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்? அழாத மலர், மலர் அழாதடி. நம்ம யார்கிட்டயாவது சொல்லி இந்த டைவர்ஸை தடுத்துடலாம். அது முடியாதுடி, எங்க அப்பாவும் அம்மாவும் யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க, அவ்வளோ பிடிவாதக்காரங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் சொன்னா யாருமே கேட்பாங்க. யாருடி அது? அவர் தான் இயேசுசாமி. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொல்லியிருக்காரு. நீயும் கேட்டா உனக்கும் செய்வாரு. உங்க அப்பா அம்மாவை கண்டிப்பா அவர் சேர்த்து வைப்பாரு. அந்த இயேசுசாமி கிட்ட எப்படி கேட்கணும்? கண்ணை மூடி உங்க அப்பா கிட்ட கேட்கிற மாதிரியே கேளு. அன்புள்ள இயேசுசாமி, எங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டு பிரிய போறாங்க. அவங்க 2 பேரையும் நீங்க தான் எப்படியா சேர்த்து வைக்கணும். நான் உங்களே நம்பி இருக்கிறேன். ஆமீன். தேங்க்ஸ் டி, நான் போயிட்டு வரேன். பயப்படாம போ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏசப்பா, உங்க வசனத்தை நான் விதைச்சிருக்கேன், நீங்க தான் அதை முளைக்க செய்யணும். ஆமீன். என்னங்க, நம்ம 2 பேரும் இப்படி சிரிச்சு பேசுறத பார்த்தா நம்ம பொண்ணு அப்படியே ஷாக் ஆயிருவாள்ல. ஆமா ஆமா ஆமா, இன்னும் அவளே வந்துட்டாளே. என்னம்மா அப்படி பாக்குற? நீ பாக்குறது நிஜம்தான். நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டோம். நீ இனிமே எங்க கூட சேர்ந்தே இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மம்மி. ஏசுசாமி தான் உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம எதை கேட்டாலும் அவங்க செய்வாங்களாம். நீ அவர்கிட்ட கேட்டியா மலர்? ஆமா டாடி, நான் கேட்டேன். அதனாலதான் நீங்க சேர்ந்திருக்கீங்க. ஆமா மலர், திடீர்னு எங்க 2 பேர் மனசுலயும் சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் ஏற்பட்டுச்சு. அதனாலதான் நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டோம். ஆமா ஆன்ட்டி, ஏசு சுவாமி தான் அந்த எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நான் அவரோட வசனத்தை விதைச்சேன், மலர் ஜெபம் பண்ணினா, அது இப்போ பலன் கொடுத்திருக்கு. ஆமாமா, உங்க 2 பேரோட ஜபத்தால தான் நாங்க 2 பேரும் இப்ப சேர்ந்துட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது பாடலால் புகழ் பாடுவோம். நம் இருதயத்திற்கு இளைப்பாறுதலையும் நம் உள்ளத்திற்கு ஆறுதலையும் அளிப்பவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் கொடுக்கிற சமாதானத்தை எண்ணி சேர்ந்து பாடுவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பான தேவ பிள்ளையே, என்னால் வாழ்க்கையில எழும்ப முடியுமா என்று சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிறாயோ? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். சமாதானம் நெஞ்சிலே புயலின் நடுவிலே, சமாதானம் நெஞ்சிலே
புயலின் நடுவிலே சிலுவை சுமந்தார், மரணம் தோல்வி அடைந்ததே. இயேசு எனக்காய் மரித்ததாலே எழும்புவே. கடுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. கடுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. எழும்புவே, 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 எழும்புவே. கடுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. கடுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. சத்துருவை பார்த்து சொல்கிறேன், உன்னுடைய நேரம் முடிந்து விட்டது. உன் வாழ்க்கை ஒரு தோல்வி, நீ ஜெயமெடுக்க முடியாது என்று உன்னை பார்த்து சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறான், என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, நான் உன்னை எழுப்புவேன். கிறிஸ்துவை மரித்தவரிடத்தில் எழுப்பினவர், உலர்ந்த எலும்புகளை எழுப்பினவர் உன்னையும் எழுப்புவார். இது போதகர் ஐவின் தோமஸ் அவர்கள் பாடிய பாடல். கனவும் கலைந்ததே, கண்கள் தேடுதே. கனவும் கலைந்ததே, கண்கள் தேடுதே. கண்கள் நதியா கண்ணீர் சிந்தி அழுததே. கருவில் என்னை காத்த தயவை நினைத்ததே. கடுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. கடுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. எழும்புவே, 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 எழும்புவே. இது சகோதரி பூர்ணிமா அவர்கள் பாடிய ஃபாதர் பிரக்மன்ஸ் அவர்களுடைய பாடல். கலங்காதே கலங்காதே, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்,
கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ. இது போதகர் மோசஸ் ராஜசேகர் அவர்கள் பாடிய பாடல். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. பேதைகளை மறப்பீரோ, ஏழைகளை மறப்பீரோ. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம், தீயவர் என்னை சூழும் நேரம். தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் கேளும், ஏழையின் ஜெபம் கேளும். இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ,
எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஜீவ ஒளி நீரே அல்லவோ. ஜீவ ஒளி நீரே அல்லவோ. இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு செவி கொடுக்க போகின்றோம். யாருக்கு சமாதானம் கிடைக்கும்? செய்தியை வழங்க வருகின்றார் கிறிஸ்ட் கோல்ட் ஆஃப் கம்ஃபோர்ட் ஊழியங்களை செய்து வருகின்ற போதகர் பிராக்டிக் சில்வஸ்டர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் எந்த அளவிற்கு முக்கியம் என்றால், இயேசு ஆண்டவர் தம்முடைய சீடர்களை நற்செய்தி பணிக்காக அனுப்பும் போது 2 பேராக அவர்களுக்கு சொன்னது, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது முதலாவது சமாதானத்தை கூறுங்கள் என்றார். காரணம், சமாதானம் இல்லாமல் ஒருவரும் நிம்மதியாக வாழவே முடியாது என்பதை இயேசு ஆண்டவர் அறிந்திருந்தார். தனிப்பட்ட நபர் முதல் ஒரு தேசம் வரைக்கும் சமாதானம் அவசியம். சமாதானம் இல்லை என்றால் நிம்மதியாக வாழவே முடியாது. பலரும் இந்த சமாதானத்தை தேடி அவளுக்கு கிடைக்காத பட்சத்தில் நாம் இந்த மெய்யான சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு 1:2 இப்படி சொல்லுகிறது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவுதான் நமக்கு சமாதானத்தை பெருக பண்ணும். எப்படி நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும்? முதலாவது, நாம் வேத வசனங்களை வாசிப்பதினால்தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். அவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். எந்த அளவிற்கு வேதத்தை வாசிக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் தேவனை அறிந்து கொள்ளலாம். எந்த அளவிற்கு நாம் தேவனை அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு சமாதானம் உண்டாகும். ஆகவேதான் சங்கீதம் 119 165 இப்படி சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை வாசித்து வாசித்து இயேசு ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார், நம்முடைய சமாதானத்திற்காக என்ன செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவுதான் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். அப்படி ஆண்டவர் நமக்காக, நம்முடைய சமாதானத்திற்காக என்ன செய்தார்? ஏசாயா 48:22, 57:21 இந்த வசனங்கள் என்ன சொல்கிறது? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை, பாவிகளுக்கு சமாதானம் இல்லை, இந்த உலகத்தில் பாவம் செய்யாத மனுஷனும் இல்லை. ஆகவே பாவிகளுக்கு ஆத்தும ரட்சிப்பை கொடுப்பதற்காகவும் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காகவும் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் இயேசு ஆண்டவர் சிலுவையில் தூக்கி சுமந்தார். ஆகவேதான் ஏசாயாவின் புஸ்தகம் 53:5 சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. மேலும் மீகா 5:5, ஏசாயா 9:6 சொல்லுகிறது, இவரே நம்முடைய சமாதான காரணர், நம்முடைய சமாதான பிரபு. மேலும் ஏசாயாவின் புஸ்தகம் ஆண்டவர் யாரை பூரண சமாதானத்தில் காத்து கொள்வார் என்றும் சொல்லுகிறது. இது முக்கியமான ஒரு வசனம். நாம் சமாதானத்தை பெற வேண்டும் என்றால் இந்த வசனம் என்ன சொல்கிறது என்பதை ஜாக்கிரதையாக கேட்க வேண்டும். ஆண்டவர் யாரை பூரண சமாதானத்தில் காத்துக் கொள்வாராம்? இந்த வசனம் சொல்கிறது, உன்னை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். யார் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக இருக்கிறார்களோ, யார் அவரையே நம்பி இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் பூரண சமாதானத்தில் காத்துக்கொள்வார். என் ஆண்டவர் என் சமாதானத்திற்காக சிலுவையில் ஒரு விலையை கொடுத்திருக்கிறார், பாடுபட்டிருக்கிறார். ஆகவே அவரை நான் முழு இருதயத்தோடு கூட நம்புவேன். வாழ்க்கையில என்ன பாடுகள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள், போராட்டங்கள், சமாதான சீர்குலைச்சல்கள் வந்தாலும் சரி, நான் ஒன்றுக்கும் கவலைப்படவே மாட்டேன். அவரை நான்
முழுமையாக நம்புவேன் என்று நாம் சொல்லும்போது அப்படிப்பட்ட நபர்களை தான் ஆண்டவர் பூரண சமாதானத்திலே காத்துக்கொள்வார். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறபடினாலேயே நாம் சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோம். இதைதான் பிலிப்பியருடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களும் சொல்லுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அவர் மீது நம்பிக்கை வையுங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மை காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் என்றால் என்ன? இயேசு ஆண்டவர் இப்படி சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும் என்று சொல்லி அவருடைய சமாதானத்தையே நமக்கு கொடுக்கிறார். அது தேவனுடைய சமாதானம். தேவன் எப்படிப்பட்ட சமாதானத்தில் வாழ்கிறாரோ அதே சமாதானத்தில் மனிதர்களாகிய நாமும் வாழ முடியும். இதை கேட்கும் போதே ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன ஒரு ஆனந்த சந்தோஷம்! அவர் எப்படி சமாதானத்தில் வாழ்கிறாரோ அதே சமாதானத்தை மனிதர்களாகிய நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க முடியும். இது மனிதனுடைய புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானம், உலகம் தரக்கூடாத சமாதானம். இன்றைக்கு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில சமாதானமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியே இல்லை ஆண்டவரே, நான் சமாதானத்துக்காக ஏங்கி தவிக்கிறேன், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நான் இருக்கின்ற இடத்திலும் எனக்கு சமாதானம் வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை சொல்வீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுடைய சமாதானத்திற்காக என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது முழு நம்பிக்கையாயிருங்கள். அப்போது ஆண்டவர் உங்களை பூர்ண சமாதானத்தில் காத்துக்கொள்வார். தம்முடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்
மகனே. உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. என் மகளே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன்னுள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன்னுள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். இது வினாவிடை போட்டி நேரம். நேயர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம், பலர் எங்களுக்கு சரியான பதிலை அனுப்பியிருந்தாலும் துண்டு குலுக்கல் முறையில் ஒவ்வொரு வாரமும் 5 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படும். முதலில் பதில் அனுப்பும் 10 பேரின் பெயர்கள் பாராட்டுக்குரியவர்களாக அறிவிக்கப்படும். முதலில் கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான சரியான பதிலை பார்ப்போம். முதலாவது வினா, ஜோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் எவ்வளவிற்கு விற்றார்கள் என்ற கேள்விக்கான சரியான விடை 20 வெள்ளிக்காசுகள். இரண்டாவது வினா, இயேசுவை காட்டிக் கொடுக்க யூதாஸ் காரியோத்திற்கு கிடைத்த பணம் எவ்வளவு என்ற கேள்விக்கான சரியான பதில் 30 வெள்ளிக்காசுகள். மூன்றாவது வினா, இன்றைய நம்மவர் கவிதையின் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற 2வது கவிதையின் அடிப்படையில் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது எப்படி என்ற கேள்விக்கு சரியான பதில் கிருபையினால். கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை அனுப்பி பரிசுகளை பெற்றுக்கொள்வோர் மாத்தலை ஜெகதீஷ், கண்டி தேவகுமார், கட்டுமஸ்தொட்டை ஜீவனி, கல்முனை அன்புநேசன், கேகாலை கிருபாகரன். கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை அனுப்பி பாராட்டை பெறும் 10 பேர்கள்: புகந்தலாவ பீட்டர் கார்த்திகேயன், பேசாலை மேரி ஜெபமாலை,
கல்முனை ஸ்டெலா கிறிஸ்டினா, வெள்ளவத்தை பியூலா ஷெரீன், மாத்தலை நவநீதன், புத்தளம் டோரா இன்பக்கபி, பண்விலை ஜெசீனா, வவுனியா டிலானி டில்ஷியா, யாழ்ப்பாணம் தயா ரோயின்ஸ்டன், கொழும்பு என்ட்ரியா. இனி நாம் கேள்விகளுக்கு கடந்து செல்வோம். வினாவிடை போட்டி, தொடர் இலக்கம் 6. முதலாவது வினா. யோனா மீனின் வயிற்றில் எத்தனை நாட்கள் இருந்தார்? யோனா மீனின் வயிற்றில் எத்தனை நாட்கள் இருந்தார்? இரண்டாவது வினா. நோவாவின் நாட்களில் எத்தனை நாட்கள் தொடர்ந்தும் மழை பெய்தது? நோவாவின் நாட்களில் எத்தனை நாட்கள் தொடர்ந்தும் மழை பெய்தது? மூன்றாவது வினா. இன்றைய தேவ செய்தியில் பயன்படுத்தப்பட்டுள்ள வேத வசனங்களின் எண்ணிக்கை எத்தனை? இன்றைய தேவ செய்தியில் பயன்படுத்தப்பட்டுள்ள வேத வசனங்களின் எண்ணிக்கை எத்தனை? பதில் அனுப்புகிறவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம், முதலில் உங்கள் பெயர்களையும் வினாவிடை போட்டி இலக்கத்தையும் குறிப்பிட்டு அடுத்து உங்கள் பதில்களை குறிப்பிட்டு 07780445443 என்ற இலக்கத்திற்கு SMS செய்யவும். யெகோவா ஷாலோம், என் சமாதானம். யெகோவா ஈரே, எல்லாமும் நீரே. யெகோவா ராஃபா, சுகமும் நீரே. நான் நம்புவேன். யெகோவா ஷாலோம், என் சமாதானம். யெகோவா ஈரே, எல்லாமும் நீரே. யெகோவா ராஃபா, சுகமும் நீரே. உம்மை நான் நம்புவேன் தேவா, நான் நம்புவேன். நான் நம்புவேன் தேவா, நான் நம்புவேன். யெகோவா ஷாலோம், என் சமாதானம். யெகோவா ஈரே, எல்லாமும் நீரே. யெகோவா ராஃபா, சுகமும் நீரே. நான் ஆண்டாண்டு காலம் என் முன்னே சென்றீர், இன்றும் என்றென்றும் என்னோடு இருப்பீர். வாசல் திறந்து கரம் பிடிப்பீர், நான் நம்புவேன். ஆண்டாண்டு காலம் என் முன்னே சென்றீர், இன்றும் என்றென்றும் என்னோடு இருப்பீர். வாசல் திறந்து கரம் பிடிப்பீர், நான் நம்புவேன். நான் நம்புவேன் தேவா, நான் நம்புவேன்.
அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கும் என விசுவாசிக்கிறேன். இது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக உங்களை கொண்டு உங்களுக்காக நடத்தப்படுகிறதான ஒரு நிகழ்ச்சி. கிறிஸ்தவர்கள் பலப்படுவது மாத்திரமல்ல, ஆண்டவரை அறியாத ஜனங்களும் இதனாலே நற்செய்தியை அறிந்து கொள்ளத்தக்கதான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது எம்முடைய வாஞ்சை. உங்களுடைய தாளந்துகளையும் திறமைகளையும் இந்த நிகழ்ச்சியிலே தாராளமாய் பகிர்ந்து கொள்ளலாம். பாடல்கள், நமஸ்காரங்கள், சிறுகதைகள், சிந்தனை துளிகள், கவிதைகள் அல்லது நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் ஆற்றல் உள்ளவர்கள், செய்திகள் வாசிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள், தெளிவாய் வேத வசனத்தை வாசிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள், இது போன்ற இன்னும் பல புதிய சிந்தனைகளோடு புதிய திறமைகளோடு பல்வேறுபட்ட தாளந்துகளோடு இருப்பீர்களேயானால் இந்த ஷாலோம் ஆன்லைன் ரேடியோவை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த சபைப்பாடும் அல்லாமல் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருமுனப்பட்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்த இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஆகவே தாமதிக்காமல் நீங்கள் யாரா இருந்தாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவருடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்புவோம், இன்னும் அநேகரை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்லது நேயர்களே, இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சிகளை நாம் இத்தோடு நிறைவு செய்கிறோம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும். இந்நிகழ்ச்சிகளோடு நீங்களும் இணைந்து கொள்ள விரும்பினால் 07780444543 எனும் எமது வாட்ஸ்அப் இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளவும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.